வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறதுனா தமிழ்நாடு இன்ஜினியரிங் காலேஜில் ஜாயின் பண்ணும் அப்படின்னா நீங்கள் தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் அட்டன் பண்ணும். இதில் கிட்டத்தட்ட 476 காலேஜஸ்க்கு மேலே இருக்குது. இந்த பர்டிகுலர் காலேஜில் ஜாயின் பண்ணோம்னா எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆகும் அப்படிங்கிறதா இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய மாணவர்கள் இப்போ வந்து சிபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் 12th எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி ஸ்டேட் போர்ட் மாணவர்களும் 12th எக்ஸாம் எழுத போகிறாங்க. நிறைய பேரண்ட்ஸ் ஆகட்டும் சரி, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் சரி, இன்ஜினியரிங் காலேஜில் ஜாயின் பண்ணோம்னா எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு நிறைய கொஷின்ஸ் வந்து நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கோசரம் தான் இந்த வீடியோ. இதையும் தாண்டி நீங்கள் பார்க்குற புது நபராக இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் பற்றியும், தமிழ்நாடு இன்ஜினியரிங் காலேஜஸ் பற்றியும், கோர்சஸ் பற்றியும், அது உண்டான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றியும் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுவோம். அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம உங்களுக்கு லைவ்ல சொல்லலான் இருக்கோம். ஸோ கண்டிப்பாக அந்த வாட்ஸ்அப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி கார்னர் நம்ம எந்தெந்த வீடியோஸ் போடுறோமோ இல்லை என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் சொல்கிறோமோ கண்டிப்பாக அந்த வாட்ஸ்அப் லிங்க்ல உங்களுக்கு ஷேர் ஆகும். கண்டிப்பாக நீங்கள் பார்த்து பயன்பெறலாம். இப்போ வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற இன்ஜினியரிங் காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணும் அப்படின்னா நீங்கள் தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் அட்டன் பண்ணும். சரி, கவுன்சிலிங் மூலமாக அட்டன் பண்ணோம்னா இந்த பர்டிகுலர் காலேஜில் எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ், இல்லை நம்ம டைரெக்டாக மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நம்ம வந்து போய் காலேஜில் சீட்ஸ் வாங்கினோம்னா அதுக்கு எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆகும் அப்படிங்கிறது ஒன் பை ஒன் நம்ம இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கவுன்சிலிங் மூலமாக இந்த 476 காலேஜஸில் நம்ம உள்ளே வரோம் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆகும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம சொல்லியிருக்கோம். அதுக்கடுத்து இந்த வீடியோ எண்டில் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ கவனமாக கேளுங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கவுன்சிலிங் மூலமாக உள்ளே போகிறீங்க அப்படின்னா இங்கே வந்து பர்டிகுலராக உங்களுக்கு 476 காலேஜஸ்க்கு மேலே இருக்குது. இந்த காலேஜஸில் உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் எய்டட் காலேஜ், ப்ரைவேட் காலேஜ் அப்படின்னு 3 செக்டார்ஸாக பிரிச்சிருக்கலாம். இப்போ நம்ம சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ், இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறது எஸ்பெஷலி உங்களுக்கு வந்து காலேஜ் ஃபீஸு, அது இல்லாமல் டியூஷன் ஃபீஸு, அதுக்கடுத்து ஹாஸ்டல் ஃபீஸு, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ஃபீஸு, காஷ் அண்ட் டெபாசிட் ஃபீஸ், இந்த மாதிரி எத்தனை ஃபீஸஸ் இருந்தாலும் அந்த ஃபீஸஸ் எல்லாமே நம்ம சொல்கிறதுக்குள்ளே அடங்கிடும். சரிங்களா? ஸோ கவனமாக கேளுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுக்கு வந்து நம்ம சொன்ன மாதிரி கவர்மெண்ட் காலேஜஸ், இந்த கவர்மெண்ட் காலேஜஸ் விரல் விட்டு எண்ணக்கூடிய கவர்மெண்ட் காலேஜில் டாப் காலேஜஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 காலேஜஸ் இருக்குது. ஸோ நம்மளுமே நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் என்னென்ன காலேஜஸ்லாம் கவர்மெண்ட் காலேஜில் சூப்பராக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வீடியோஸ் கொடுப்போம். ஸோ கண்டிப்பாக நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து வந்து இந்த கவர்மெண்ட் காலேஜில் நீங்கள் சீட்ஸ் எடுத்து படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஃபீஸ் ஆகும் அப்படின்னா எஸ்பெஷலி உங்களுக்கு காலேஜ் ஃபீஸ், அதாவது டியூஷன் ஃபீஸ், இந்த ஃபீஸஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு 10,000 20,000க்குள்ள வந்துடும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்டல் ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் மட்டும் உங்களுக்கு வந்து 20,000 வரும். அதையும் தாண்டி ஃபுட்டுக்கு வந்து மந்த்லி உங்களுக்கு வந்து 3,500 நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஆக மொத்தம் நீங்கள் கவர்மெண்ட் காலேஜில் நான் சீட்ஸ் எடுத்து படிக்க போகிறேன், டோட்டல் ஃபீஸ் எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நியர்லி 60,000லேருந்து 80,000க்குள்ளே நீங்கள் 1 இயர் நீங்கள் வந்து செலவு பண்ணி நீங்கள் படிச்சிடலாம். சரிங்களா? இதுவே ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு எவ்வளோ டியூஷன் ஃபீஸ் அலோகேட் பண்ணியிருக்காங்களோ அந்த டியூஷன் ஃபீஸில் இருந்து உங்களுக்கு ரிடக்ஷன்ஸ் உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து கவர்மெண்ட் காலேஜில் ஃபீஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜில் நீங்கள் படிக்கிறீங்க, அதுக்கேற்ற மாதிரி டியூஷன் ஃபீஸ் வந்து அவங்க ஃபஸ்ட் கிராஜுவேஷன் ஃபீஸ்லேருந்து கொஞ்சம் கழிச்சுப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ப்ரைவேட் காலேஜஸில் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஸோ ப்ரைவேட் காலேஜஸில் நிறைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஆகும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்ஸுக்கு உங்களுக்கு வந்து ஃபீஸை வந்து குறைச்சிப்பாங்க. நியர்லி வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜில் ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் ஃபீஸாக இருந்ததுன்னா நியர்லி ஒரு 5,000 அந்த மாதிரி வரும். இதே பிரைவேட் காலேஜில் நீங்கள் ஃபஸ்ட்டு கிராஜுவேஷனாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஒரு 20,000 to 25,000 ஃபீஸ் வந்து குறையும். சரிங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன்ஸ்க்கு உண்டான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். இதையும் தாண்டி இல்லை நான் வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன்ஸ்லாம் இல்லை அப்படிங்கிற மாணவர்களுக்கு இனிமேல் கொண்டு நம்ம என்னென்ன சொல்ல போகிறோமோ அது எல்லாமே உங்களுக்கு தான். ஃபஸ்ட்டு வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் நம்ம சொல்லியாச்சு. அதுக்கடுத்து கவர்மெண்ட் எய்டட் காலேஜ். இந்த கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் நம்ம தமிழ்நாட்டில் எந்தெந்த காலேஜஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஸ்ஜி, அதுக்கடுத்து வந்து கோயம்புத்தூர் சிஐடி,
ஐஐடி, அதுக்கடுத்து தியாகராஜா, இது 3 மட்டும்தான் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ். இந்த கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ்ல உங்களுக்கு வந்து பர்டிகுலரா 2 செக்டார்ஸா அவங்க வந்து கோர்சஸ் வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. அது என்ன கோர்சஸ்னா, கவர்மெண்ட் வந்து ஃபீஸ் அலோகேட் பண்ணியிருக்காங்க, அந்த ஃபீஸுக்கு ஏற்ற மாதிரி நார்மல் கோர்சஸ் அப்படின்னு ஒரு கோர்சஸும், இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பர்டிகுலர் காலேஜில் நான் வந்து ப்ரைவேட் காலேஜஸ்க்கு உண்டான ஃபீஸை வச்சு நான் படிச்சுக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு எஸ்எஸ் கோர்ஸ், அதாவது செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்சஸ் அப்படின்னு 2 கோர்சஸ் வந்து அந்த பர்டிகுலர் 3 காலேஜில் மட்டும் டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியணும் அப்படின்னா, அந்த பிஎஸ்ஜி காலேஜ் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அந்த பிஎஸ்ஜி காலேஜில் உங்களுக்கு வந்து நார்மல் கோர்சஸும் இருக்குது, அதே மாதிரி எஸ்எஸ் கோர்சஸும் கம்ப்யூட்டர் சயின்ஸில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அந்த 3 காலேஜஸில் மட்டும் ஒரு சில கோர்சஸ் வந்து எஸ்எஸ் கோர்சஸாகவும் ஒரு சில கோர்சஸ் நார்மல் கோர்சஸாகவும் அலோகேட் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த நார்மல் கோர்சஸ் வந்து அந்த கவர்மெண்ட் எய்டட் காலேஜில் ஃபீஸ் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நியர்லி 7,000ஸ்லேருந்து ஒரு 25,000 வரைக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபீஸ் வந்து வேரியேஷன்ஸ் ஆகும். ஆனால் வந்து இந்த எஸ்எஸ் கோர்சஸ்க்கு மட்டும் உங்களுக்கு வந்து ஃபீஸ் எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியர்லி 60,000ஸ்லேருந்து 70,000 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது ஒன்லி டியூஷன் ஃபீஸ். அதுக்கடுத்து ஹாஸ்டல் ஃபீஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த 3 காலேஜஸ்லேயும் நீங்கள் வந்து கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் தான், ஆனால் கவர்மெண்ட் எய்டட் காலேஜில் ஹாஸ்டல் ஃபீஸுங்கிறது எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நார்மல் கோர்சஸ் எடுத்தாலும் சரி, இல்லை வந்து உங்களுக்கு வந்து எஸ்எஸ் கோர்சஸ் எடுத்தாலும் சரி, எந்த கோர்சஸ் எடுத்தாலும் ஹாஸ்டல் ஃபீஸ் மெஸ் பில் எல்லாருக்கும் முன்னே தான். அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளோ வரும் அப்படின்னா 80,000ஸ்லேருந்து 1.2 lakhs கிட்டக்க வரும். சரிங்களா? ஸோ டோட்டலாக உங்களுக்கு வந்து எவ்வளோ ஃபீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நியர்லி வந்து நார்மல் கோர்சஸாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து நியர்லி வந்து ஒரு 75,000லேருந்து ஒரு 1 lakhக்குள்ளே நம்ம படிச்சிடலாம். இதே வந்து உங்களுக்கு எஸ்எஸ் கோர்சஸ் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 1.5லேருந்து 1.75 lakhsக்குள்ளே நீங்கள் படிச்சிடலாம். இதுதான் ரெண்டுக்கும் உள்ளான டிஃப்ரென்ஸு. சரி, அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ப்ரைவேட் காலேஜஸ். இந்த ப்ரைவேட் காலேஜில் காலேஜ் ஃபீஸ் எப்படி இருக்கும், ஹாஸ்டல் ஃபீஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது 1 by 1 நம்ம பார்க்க போகிறோம். இதுலேயுமே உங்களுக்கு இந்த ப்ரைவேட் காலேஜில் டயர் 1, டயர் 2, டயர் 3, டயர் 4 அப்படின்னு 4 செக்டார்ஸ் இருக்குது. சரிங்களா? இந்த டயர் 1, டயர் 2, டயர் 3, டயர் 4லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். தமிழ்நாடு இன்ஜினியரிங் காலேஜில் யாராவது ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு விஷயங்களையும் நூக் அண்ட் கார்னர் பார்த்துக்கிட்டே வாங்க. ஏன்னா நீங்கள் இப்போ 12th எக்ஸாம்ஸ் எழுத போகிறீங்க, அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும், எந்த மாதிரி காலேஜஸ் இருக்குது, அதுக்கு என்ன கட் ஆஃப் வேணும், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதில் எவ்வளோ ஃபீஸ் ஆகுது, என்னென்ன கோர்சஸ்லாம் டிமாண்டில் இருக்குது, என்னென்ன கோர்சஸ் வந்து படித்தா நம்ம வந்து சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்னு நிறைய வீடியோஸ் வந்து நம்மளோட சேனலில் ப்ளே பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, அதுக்கடுத்து இந்த டயர் 1, டயர் 2, டயர் 3, டயர் 4 அப்படின்னு 4 காலேஜஸ் சொன்னேன். இந்த டயர் 1 அண்ட் டயர் 2ல் வந்து உங்களுக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் ஆகட்டும் சரி, ஃபேக்கல்ட்டிஸ் ஆகட்டும் சரி, ஸ்டூடெண்ட்ஸோட ரேஷியோஸ் ஆகட்டும் சரி, அதே மாதிரி எம்பிஏ அக்ரிடிகேஷன்ஸ் ஆகட்டும் சரி, அதே மாதிரி என்ஐஆர்எஃப் ரேங்கிங் ஆகும் சரி, நாக் அக்ரிடிகேஷன்ஸ் ஆகும் சரி. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து டயர் 1, டயர் 2 காலேஜஸில் இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால உங்களுக்கு அந்த டயர் 1, டயர் 2 காலேஜஸில் மட்டும் ஃபீஸ் வந்து ஜாஸ்தி ஆகும். சரிங்களா? ஸோ எவ்வளோ ஃபீஸ் ஆகும் அப்படின்னா, இதில் வந்து இந்த டயர் 1, டயர் 2ல கோயம்புத்தூர் சைடுன்னு ஒன்று இருக்குது, சென்னை சைடுன்னு இருக்குது. கோயம்புத்தூர் சைடில் வந்து உங்களுக்கு ஃபீஸ் வந்து சென்னை சைடை கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போது நம்ம ஃபஸ்ட்டு கோயம்புத்தூர் சைட் மட்டும் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா உங்களுக்கு காலேஜ் ஃபீஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியர்லி உங்களுக்கு வந்து ஒரு 90,000ஸ்லேருந்து உங்களுக்கு 1.5 lakhs கிட்டக்க வரும். அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 85,000ஸ்லேருந்து 1.25 lakhs கிட்டக்க வரும். அதுக்கடுத்து டோட்டலாக உங்களுக்கு வந்து இந்த கோயம்புத்தூர் சைடில் டயர் 1, டயர் 2 காலேஜஸில் எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 லட்சத்துலேருந்து 2,75,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு இந்த பர்டிகுலர் காலேஜில் இந்த டயர் 1, டயர் 2லயே உங்களுக்கு வந்து எவ்வளோ ஃபீஸ் ஆகுமா அப்படின்னா, ஒரு சில காலேஜில் உங்களுக்கு ஃபீஸ் கம்மி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? சரி, இதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு வந்து இதையும் தாண்டி உங்களுக்கு வந்து சென்னை சைடில் இந்த டயர் 1, டயர் 2 காலேஜஸில் உங்களுக்கு எவ்வளோ ஃபீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் ஃபீஸ் மட்டும் 1 lakhலேருந்து 1.75 lakhs கிட்டக்க வருது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.25 lakhsலேருந்து 1.75 lakhs மட்டும் வருது. சரிங்களா? டோட்டலாக உங்களுக்கு
2.25 லேக்ஸ்லேருந்து 3.5 லேக்ஸ் கிட்ட உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது டயர் 1 அண்ட் டயர் 2 காலேஜஸில் உங்களுக்கு சீட்ஸு சென்னை சைடு. சரிங்களா? இதையும் தாண்டி உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. எனக்கு ஹாஸ்டல்ஸ்லாம் வேணாம், நான் டிரான்ஸ்போர்ட்டில் போய்க்கிறேன் அப்படின்னா, ஈவன் வந்து கோயம்புத்தூரில் நீங்கள் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் வேணும் அப்படின்னா 10,000லேருந்து 25,000 முடிஞ்சிடும். ஆனால் இங்கே சென்னை சைடு ஒவ்வொரு ரீஜனும் ஒவ்வொரு இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கே உங்களுக்கு நியர்லி 10,000லேருந்து 45,000 கிட்ட வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரி, இதுக்கு அடுத்து டயர் 3 அண்ட் டயர் 4 காலேஜஸில் சென்னை சைடும் சரி கோயம்புத்தூர் சைடும் சரி உங்களுக்கு எவ்வளோ ஃபீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கோயம்புத்தூர் சைடுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு 50,000லேருந்து 75,000 வரையும் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. எதனால் இவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியர்லி இந்த டயர் 3 டயர் 4 காலேஜஸில் மோஸ்ட்லி வந்து அந்த டயர் 1 டயர் 2 காலேஜில் இருக்கிற உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸோ ஃபேக்கல்ட்டிஸோ அதுக்கு சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸோ இந்த காலேஜஸில் அந்த அளவுக்கு கொடுக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கேம்பஸுமே கொஞ்சம் கம்மியாக தான் வரும். ஸோ அதனால் உங்களுக்கு ஃபீஸுமே உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா? ஒரு சில காலேஜஸில் நம்ம கல்லூரிகளில் சேர்ந்தா போதும் அப்படிங்கிற நிலமையில் இருக்கிற காலேஜஸும் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்து அதுக்கு என்னென்ன பெஸ்ட்டான காலேஜஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத நோட்டீஸ் பண்ணி அந்த காலேஜில் நீங்கள் சேரணும். அப்போது நீங்கள் அந்த காலேஜில் சேரும் பொழுது அதோட காலேஜ் ஃபீஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியர்லி 50,000லேருந்து 75,000 ஆல்ரெடி சொன்னது. அதுக்கடுத்து ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா நியர்லி 75,000 வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மொத்தமாக உங்களுக்கு 1 லேக்லேருந்து 1.5 லேக்ஸ் கிட்ட வரும். இது வந்து கோயம்புத்தூர் சைடு. இதே வந்து சென்னை சைடு டயர் 3 அண்ட் டயர் 4 காலேஜில் நான் சீட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து காலேஜ் ஃபீஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியர்லி 80,000லேருந்து 1,30,000 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது காலேஜ் ஃபீஸு. அதுக்கு அடுத்து ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து உங்களுக்கு 1 லேக்லேருந்து 1.5 லேக்ஸ் கிட்ட வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கடுத்து டோட்டலாக உங்களுக்கு வந்து இந்த சென்னை ரீஜனில் டயர் 3 டயர் 4 காலேஜில் சீட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 லேக்ஸ்லேருந்து 2.70,000 வரைக்கும் உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? சரி, இதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு டோட்டலாக உங்களுக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன்ஸ்க்கு உங்களுக்கு எவ்வளோ ஃபீஸ் வந்து ரிடக்ஷன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் எந்த காலேஜில் ஜாயின் பண்ணுறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் காலேஜா, கவர்மெண்ட் எய்டட் காலேஜா, இல்லை ப்ரைவேட் காலேஜஸ் எந்த காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்களோ அந்த காலேஜஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து டியூஷன் ஃபீஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ரிடக்ஷன்ஸ் உண்டு. சரிங்களா? ஸோ இதுக்கு அடுத்தது வந்து நம்ம மேனேஜ்மெண்ட் சைடு, இல்லை நான் கவுன்சிலிங் மூலமாக நான் சீட்ஸ் எடுக்கலை ஏன்னா மார்க்ஸ் கம்மியாக இருக்குது, நான் மேனேஜ்மெண்ட் சைடு நீங்கள் போகிறோம் அப்படின்னீங்கன்னா நீங்கள் டயர் 1 டயர் 2 காலேஜில் நீங்கள் சேர்றீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட மேனேஜ்மெண்ட் சைடு, அதாவது நீங்கள் என்ன கோர்சஸ் நீங்கள் கேட்குறீங்களோ அந்த கோர்சஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஃபஸ்ட்டு டொனேஷன்ஸே அவங்க கேட்பாங்க. நியர்லி நீங்கள் டயர் 1 காலேஜஸில் நீங்கள் சீட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா டொனேஷன்ஸே கொஞ்சம் லம்பாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு காலேஜ் ஃபீஸ் டியூஷன் ஃபீஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபி வந்து நம்ம முன்ன சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் போகிறீங்கன்னா ஒன்லி ப்ரைவேட் காலேஜஸ்க்கு மட்டும்தான் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போக முடியும். கவர்மெண்ட் காலேஜோ கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸோ உங்களுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அவைலபிள் இல்லை. கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸில் உங்களுக்கு எஸ்எஸ் கோர்சஸ்க்கு மட்டும் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா கொடுக்குறாங்க. ஸோ அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலேஜை பொறுத்தவரையும் காலேஜ் டியூஷன் ஃபீஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா 2 லேக்ஸ்லேருந்து 2.5 லேக்ஸ் கிட்டக்க வரும். அதே மாதிரி ஹாஸ்டல் ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1 லேக்லேருந்து 1.5 லேக்ஸ் வரும். இதில் வந்து உங்களுக்கு ரூம் எல்லாம் செக்ரேட் பண்ணி கொடுப்பாங்க. சிங்கிள் ரூம், டபுள் ரூம், இல்லை வந்து ஏசி ரூம், நான் ஏசி ரூம், 4 பெட் இருக்கிற ரூம், இந்த மாதிரி நிறைய டிவைட் ஆகி இருக்குது ஒவ்வொரு காலேஜ்லேயும். அதனால் இந்த ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து கொஞ்சம் வேரி ஆகிட்டே இருக்கும். அதை நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் காலேஜில் நீங்கள் போய் கேட்டிங்க அப்படிங்கிற பட்சத்தில் டீட்டெயில்டாக சொல்லுவாங்க. ஸோ டோட்டலாக மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் சீட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா டொனேஷன்ஸ் முதல்ல கொடுக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு டோட்டல் ஃபீஸ், அதாவது காலேஜ் ஃபீஸ் அண்ட் ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளோ ஆகும்னா நியர்லி 3 லேக்ஸ்லேருந்து 3.5 லேக்ஸ் கிட்டக்க வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,000லேருந்து உங்களுக்கு நியர்லி 40,000 நீங்கள் எந்த ரீஜனில் சீட்ஸ் எடுக்கிறீங்களோ அந்த ரீஜன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டிரான்ஸ்போர்ட் வந்து உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் வரும். ஸோ ஓவராலாக பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து சென்னை சைடாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து கோயம்புத்தூர் சைடாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து இவ்வளோ தான் ஆகும். பட்டு சென்னை சைடை கம்பேர் பண்ணும்போது கோயம்புத்தூர் சைடு கொஞ்சம் ஃபீஸ் வந்து கம்மியாக இருக்கும். சென்னை ஃபீஸ் வந்து ஒரு 1 லேக் கிட்டக்க இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. சரிங்களா? ஸோ இதுதான் நீங்கள் தமிழ்நாடு என்ஜினியரிங் காலேஜில் நீங்கள் கவுன்சிலிங் மூலமாக சீட்ஸ் எடுத்தாலும் இல்லை மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சீட்ஸ் எடுத்தாலும் இதுதான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆகும். இன்னும் டீட்டெயில்டாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் அந்த பர்டிகுலர் காலேஜில் நீங்கள் போய்
விசிட் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இன்னும் டீட்டெயில்டாக ஒவ்வொரு டியூஷன் ஃபீஸ் என்ன, ஒரு காலேஜ் ஃபீஸ் என்ன, அதே மாதிரி உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் என்ன, மெஸ் பில் என்ன, இது எல்லாமே டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பபாய்.